வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தையன் நோற்றான் கொல்யனும் சொல். தமிழ்நாட்டின் ஒரு அழகான கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் அப்பா ராமு ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. காலை சூரியன் உதயமாகும்போது அப்பா சைக்கிளில் கார்த்திக்கைக் கொண்டு பள்ளிக்கு அழைத்துச் செல்வார். நான் படித்து பெரியவனாக வேண்டும் அப்பா என்றான் கார்த்திக். அப்பா சிரித்தார். நீ நல்ல மனிதனாக இருந்தால் போதும், அதுவே எனக்கு பெருமை. ஒரு நாள் தேர்வு நடந்தது. கார்த்திக்குத் தெரியாத ஒரு கேள்வி வந்தது. அருகில் இருந்த மாணவன் மெதுவாக பதிலை காட்டினான். கார்த்திக் ஒரு நிமிடம் யோசித்தான். அப்பா சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. நேர்மையே பெரிய செல்வம். அவன் நகலை பார்க்கவில்லை. அவன் அறிந்ததை மட்டுமே எழுதினான். மதிப்பெண் குறைவாக இருந்தது. ஆனால் ஆசிரியர் சொன்னார், நீ மிகவும் நேர்மையான மாணவன். வருட இறுதியில் பள்ளி விழா நடந்தது. முதல்வர் மேடையில் அறிவித்தார், இந்த வருடம் சிறந்த மாணவர் விருது கார்த்திக். அனைவரும் கைத்தட்டினர். முதல்வர் கூறினார், அவன் படிப்பில் மட்டுமல்ல, நேர்மை, உதவி மனப்பான்மை, ஒழுக்கம் எல்லாவற்றிலும் முன்னிலை. அந்த கூட்டத்தில் கார்த்திக்கின் அப்பா நின்றார். கண்களில் கண்ணீர். ஒருவர் கேட்டார், இந்த மாதிரி மகனை பெற்றது உங்கள் பெருமை அல்லவா? அப்பா மெதுவாக சொன்னார், இல்லை, அவன் நல்லவனாக இருப்பதே எனக்கு கிடைத்த மிகப் பெரிய பரிசு. ஆண்டுகள் சென்றது. கார்த்திக் ஒரு விஞ்ஞானியாக வளர்ந்தான். தன் கிராமத்திற்கு சுத்தமான குடிநீர் திட்டம் செய்து கொடுத்தான். செய்திகளில் வந்தது, இந்த இளைஞர் தனது கிராமத்தை மாற்றியுள்ளார். அப்பா அமைதியாக டிவி பார்த்தார். அருகிலிருந்தவர் சொன்னார், ஆகா, இவனை பிள்ளையாகப் பெற்றது இவன் தந்தை பெற்ற பெரும்பேறு. அப்பாவின் முகத்தில் பெருமை மலர்ந்தது. ஒரு தந்தைக்கு வீடு கட்டித் தருவது, பணம் கொடுப்பது, விலைமதிப்புள்ள பரிசுகள் கொடுப்பது, இவையெல்லாம் சிறியது. ஆனால் நல்ல மனிதனாக வாழ்வது, நேர்மையாக நடப்பது, பிறருக்கு உதவுவது, இதுவே தந்தைக்கு செய்யக்கூடிய உண்மையான கைம்மாறு. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.